இந்த சர்க்கரை, இரத்த கொதிப்பு, கொழுப்பு நோய்கள் இதுல எல்லாம் முழுமையாக எராடிகேஷன்ங்கிறது சாத்தியம் இல்லாதது. எப்போ வேணாலும் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இன்று அளவுல இருக்கு. நிறைய பேர் அதை நம்ம புரிந்து கொண்டாலே போதும். அதாவது நல்ல மருந்துகள் எடுத்துக்கொண்டு, நவீன மருந்துகளோ இல்ல மூலிகை மருந்துகளோ எடுத்துக்கொண்டு உணவிலையும் நல்ல கட்டுப்பாடு வைத்து ஒரு அளவு நல்ல கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால் அதுக்கப்புறம் மருந்துகளை படிப்படியாக குறைப்பதற்கு நம்ம முயற்சிக்கணும். எந்த நாளும் மருந்துகளோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எந்த மருந்தா இருந்தாலும் சரி, நவீன மருந்தோ சித்த மருந்தோ, நீங்கள் உணவில் கட்டுப்பாடு வைத்து நல்ல மூச்சு பயிற்சி, நல்ல உடல் பயிற்சியும் செய்து கொண்டீங்கன்னா அதுல முழுமையா ஒரு இயல்பாகவே ஓராண்டு வரை இருக்கிறது என்றால் அதற்கப்புறம் உங்களுடைய மருத்துவரிடம் பேசி நீங்கள் படிப்படியாக உங்களுடைய நவீன மருந்துகளை வெளியேற்ற முடியும் உறுதியா. அப்படி பண்ணிட்டு ஆனால் நம்ம அக்கறையோடு நாம் சரியான அளவில் தான் இருக்கிறோமாங்கிறத அவ்வப்போது 3 மாதமோ 6 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்து கொள்ளணும். அப்படி ஆனால் நம்ம சரியாக வந்ததற்கு அப்புறமும் கூட நம்ம அவ்வப்போது இனிப்புகள் எடுத்துடக்கூடாது, உடற்பயிற்சியை மறந்து விட்டுறக்கூடாது. உடற்பயிற்சியும் செய்து கொண்டு உணவு கட்டுப்பாடும் வைத்தோம்னா இந்த வியாதியை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. நிச்சயமாக அது உடல்ல பிரச்சனைகள் உண்டாக்காது. நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல கட்டுப்பாடுக்கு வந்ததுக்கப்புறம் படார்னு மருந்துகளை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இனிப்புகளை சாப்பிட ஆரம்பிச்சுட்டு கவனிக்காம விடும் பொழுது அது பாதிப்பை உண்டாக்கிறது. நம்ம எப்பொழுதுமே நம்ம உணவுகளோடு கட்டுப்பாடை வைத்து கொண்டால் மட்டும்தான் இந்த நோயினுடைய பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்க முடியும். இது தவிர சர்க்கரை மாதிரி நோய்கள்ல நம்ம எப்படி நாள்பட்டு ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம சர்க்கரையினால இதயமோ சிறுநீரகமோ இல்ல மூளை பகுதியிலேயோ இல்ல வெசல்ஸ்ல எல்லாம் பாதிப்பு வராமல் நம்மை காத்து கொள்வதற்கு நல்ல மருத்துவ உணவுகள், ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் இன்றைக்கு நிறைய சந்தைகள்ல வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி மருத்துவ உணவுகளை உங்களுடைய மருத்துவர் ஆலோசனைப்படி உங்களுக்கு நேரடியாக அதை எடுத்துக்கொண்டோம்னா இப்போ அது நமக்கு பாதிப்புகளை வராது. உதாரணத்துக்கு சொன்னா, இன்னைக்கு எல்லாரும் பேசக்கூடிய கிரீன் டீன்னு சொல்லக்கூடிய அந்த தேயிலை பால் சேர்க்காமல் சர்க்கரை சேர்க்காமல் கிரீன் டீ எடுத்துக்கிறது. அப்புறம் ஒமேகா 3 இருக்கக்கூடிய ஃபிளாக்ஸ் சீடு, வெஜிடேரியன்னா ஃபிளாக்ஸ் சீட்ஸ், இல்லைன்னா புலால் உணவு சாப்பிட்றவங்கன்னா மீன் உணவுகள், இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய நறுமண மூட்டிகள், லவங்கப்பட்டை, குறிப்பா லவங்கப்பட்டை இன்றைக்கு பல அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் ரொம்ப ஆழமாக படித்து சர்க்கரை நோயினால் வரக்கூடிய பல பின் விளைவுகளை, வாஸ்குலர் டிசீஸ் எல்லாம் அது தடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உணவுகளை நம்ம தேயிலையில சேர்த்து சாப்பிடலாம், உணவுகளோடு சேர்த்து சாப்பிடலாம். அது மாதிரி நம்ம ரொம்ப இயல்பா நம்ம தமிழர் உணவுகளில் சேர்க்கக்கூடிய வெந்தயம், கருவேப்பிலை, இதை நம்ம என்ன செய்யணும்னா நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். கருவேப்பிலையை நிழல்ல உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். இல்லை இந்தியாவில் யாராவது உங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து கருவேப்பிலை பொடியை வாங்கி வைத்துக் கொள்ளுங்க. வெந்தயத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கருவேப்பிலை வெந்தயத்தை நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு தினசரி உங்களுடைய திட உணவுகள் 2 நேரம் எடுக்கிற உணவுகளுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் போல எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நிறைய நுண் தாவர சத்துக்கள், ஃபைட்டோமாலிகுல்ஸ் சொல்லக்கூடியது, அதெல்லாம் சர்க்கரையை நல்லா கட்டுப்பாட்டில் வச்சு நமக்கு நோய் வராமல், நோய் அதிகப்படாமல் இருப்பதற்கு பயன்படுறதோட இந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு பிற உறுப்புகள் பாதிக்காமல் இருப்பதற்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். மருந்துகளை குறைக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய அளவுகளை பார்த்து கொண்டு இந்த மாதிரி மருத்துவ உணவுகளை எடுத்துக்கொண்டு படிப்படியாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம்.